அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் சீரியஸ். டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் சீரியஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை யூஸ் பண்ணி ஒன்லி டிஸ்கிரீட் டைம் பீரியாடிக் சிக்னலை மட்டும் அனலைஸ் பண்ண முடியும். நமக்கு ஜெனரலா நம்ம அப்ளிகேஷன் போகும்போது நான் பீரியாடிக் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் பீரியாடிக் சிக்னல் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம discrete time Fourier transform யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ discrete time Fourier transform டிஃபைன் பண்ணோம்னா x of omega is equal to summation of n minus infinity to infinity x of n e power minus j omega n டிஃபைன் பண்ணலாம். இதுல இருந்து இன்வெர்ஸ் DTFT நம்ம டிஃபைன் பண்ணோம்னா x of n is equal to 1 divided by 2 pi integration limit minus pi to pi x of omega e power j omega n into d omega நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா DTFT யும் ITFT யூஸ் பண்ணி அது ரிலேட்டடா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதே போல ஒரு சிக்னலை எப்படி DTFT யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம DTFT எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த DTFT கன்வெர்ஜ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொடுத்திருக்க இன்புட் சிக்னல் கன்வெர்ஜ் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் DTFT பார்த்தோம்னா the DTFT converges if x of n is absolutely summable. அதாவது sum of the limit n minus infinity the modulus of x of n finite வேல்யூவா இருக்கணும். அதாவது lesser than infinity இருக்கணும். இருந்தா மட்டும் தான் நம்ம DTFT அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஒரு பேசிக் எலிமெண்டரி சிக்னல்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு DTFT எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பல்ஸ் சிக்னல் எடுத்துப்போம். இம்பல்ஸ் சீக்வென்ஸ் எடுத்துப்போம். இந்த இம்பல்ஸ் சீக்வென்ஸ் டிஃபைன் பண்ணோம்னா x of n is equal to L of n. இது டிஃபைன் பண்ணோம்னா 1 for n is equal to 0, 0 for n not is equal to 0. So இதுதான் general definition for the impulse sequence. இப்போ இதுக்கு DTFT எடுத்தோம்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம DTFT கன்வெர்ஜ் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு கண்டிஷன் என்னன்னா sum of n minus infinity to infinity modulus of x of n என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா sum of n minus infinity to infinity del of n பாத்தீங்கன்னா del of n ஓட டெஃபினிஷன் n 0வா இருக்கும்போது மட்டும் தான் இருக்கும். அப்போ del of 0 ன்னு இருக்கும்போது தான் இருக்கும். ரிமைனிங் டேர்ம் 0 ஆயிடும். அதனால 0 போட்டு del of 0 1. இப்போ நமக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஃபைனைட் லெஸர் தென் இன்ஃபினிட்டியா இருக்கு. ஃபைனைட் வேல்யூவா இருக்கு. அப்போ நம்ம DTFT எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம DTFT எடுப்போம். DTFT பார்த்தோம்னா x of omega is equal to summation n limit minus infinity to infinity x of n e power minus j omega n நமக்கு தெரியும். பாருங்க இப்போ நமக்கு x of n del of n del of omega ன்னு போட்டுட்டேன். அப்போ இங்க பாருங்க n minus infinity ல infinity வரைக்கும் del of n e power minus j omega n. இப்போ நமக்கு லிமிட்ஸ் என்னக்கு பதிலாக 0 இருக்கும்போது மட்டும் தான் del of n % ஆகும். அதுக்கு மற்ற கேஸ்ல 0 ஆகும். அதனால +0 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல del of omega எப்படி எழுதிக்கலாம்னா del of 0 e power 0 del of 0 1 e power 0 1 1 into 1 இப்போ del of omega எனக்கு 1 வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா DTFT of del of n நமக்கு என்னன்னா del of omega நோட்டேஷன் வரும். அப்போ நமக்கு எழுதணும். இப்போ இன்வெர்ஸ் DTFT நம்ம அப்ளை பண்ணோம்னா எதுக்கு del of omega நமக்கு del of omega வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1 for all value of omega. நம்ம டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா x of n is equal to 1 divided by 2 pi
integration limits minus pi to pi x of omega e power j omega n g omega. அப்ப பாருங்க x of n இந்த இடத்துல என்ன மாறும், del of n மாறும் இன்வெர்ஸ் எடுக்கும்போது. 1 divided by 2 pi limits minus pi to pi del of omega e power j omega n d omega. இப்போ பாருங்க del of n is equal to 1 by 2 pi minus pi to pi, that limits x del of omega value 1 into e power j omega n வந்துரும். நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 pi del of n வந்து எனக்கு என்ன வரும்னா இன்டகிரேஷன் பண்ணும்போது e power j omega n divided by jn limits omega வந்து minus pi to plus pi. So 2 pi del of n என்ன வரும்னா e power jn pi minus e power minus jn pi divided by jn. அப்ப நமக்கு இங்க என்ன வரும்னா ஒரு 2 by 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்னா 2 into e power j n pi minus e power minus j n pi divided by 2j வரும். இந்த இடத்துல n தனியா எடுத்துக்கிறேன். இந்த டேம் வந்து நான் sin n pi எழுதிக்கலாம். 2 pi del of n 2 divided by n sin n pi எழுதிக்கலாம். then நம்ம சிம்பிளை பண்ணோம்னா del n is equal to 2 cancel ஆயிடும். sin n pi divided by n pi வரும். சரிங்களா? பாத்தீங்கன்னா நமக்கு del of n ஓட டெஃபினிஷன் தெரியும் ஆல்ரெடி. sin n pi divided by n pi பாத்தீங்கன்னா n க்கு பதிலா 0 போட்டா 0 by 0 ன்னு வரும். ஆனா நமக்கு தெரியும் 1 for n is equal to 0, 0 for n not equal to 0. So நம்ம இந்த இடத்துல லிமிட்ஸ் n 0 போட்டோம்னா நமக்கு del of 0 1 வரும். அதே இங்க பண்ணோம்னா லிமிட்ஸ் n 0 போட்டோம்னா sin n pi divided by n pi டைரக்டா 0 by 0 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால எல்லா ஸ்டெப் யூஸ் பண்ணீங்கன்னா லிமிட் n tends to 0 cos n pi into pi ன்னு வரும். pi pi கேன்சல் ஆயிடும். n வந்து டிஃபரன்ஸ்னா 1, cos of 0 ன்னு வரும். cos of 0 வந்து 1. so n வந்து c at n equal to 0. rest of the caseல n sin n pi 0 ங்கறனால full time 0 ஆயிடும். ஒன்னுக்கு இன்வெர்ஸ் எடுத்தா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஃபைனலா எப்படி இருக்குன்னா 2 pi del of n is equal to 2 sin n pi divided by pi ன்னு வந்து சரி by n ன்னு வந்திருக்கு. அதாவது இது பாத்தீங்கன்னா 2 pi del of n ஒரு பையால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 pi sin n pi divided by n pi இந்த மாதிரி வரும், எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n க்கு பதிலாக ஒமேகாவும் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 2 pi del of omega is equal to 2 pi sin omega pi divided by omega pi வரும். 2 pi del of omega. This is nothing but நம்மளுக்கு வந்து this is in frequency domain இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து நம்ம frequency domain கண்டிப்பா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மா இருக்கும். அதனால இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலாம்னா this is Fourier transform of அதாவது discrete time Fourier transform of 1 எழுதிக்கலாம். அப்ப நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்னா DTFT of
del of n பார்த்தோம் என்ன 1. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் dtft of 1 கண்டுபிடிச்சிருக்கோம், that is 2 pi del of omega. next பாருங்க x of n வந்து e power j omega not n, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல்ஸ் பார்த்தோம்னா x of omega நம்ம எடுத்தோம்னா summation n minus infinity to infinity e power j omega naught n into e power minus j n omega naught n omega simplify பண்ணோம்னா n minus infinity to infinity e power minus j omega minus omega naught n. இந்த இடத்துல ஒமேகாக்கு பதிலா omega minus omega naught இருக்கு. this is nothing but Fourier transform 1. அப்போ x of omega னு வரும், அதாவது 2 pi del of omega னு வரும். ஆனா ஒமேகாக்கு பதிலா omega minus omega naught இருக்கிறதுனால 2 pi del of omega minus omega naught. so this for dtft of e power j omega naught n 2 pi del of omega minus omega naught. இதே போல நமக்கு similarly dtft of e power minus j omega naught n பார்த்தோம்னா 2 pi del of omega plus omega naught வரும். next பார்த்தீங்கன்னா dtft of cos n omega naught பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 by dtft of e power j omega n omega naught e power j omega naught n plus e power minus j omega naught n divided by 2 னு எழுதிக்கலாம். இதுல 1 by 2 ங்கிற கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்தீங்கன்னா 1 by 2 of dtft of e power j omega naught n plus dtft of e power minus j omega naught n பார்த்தீங்கன்னா dtft of cos omega naught பார்த்தோம்னா நமக்கு 1 by 2. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 pi del of omega minus omega naught plus 2 pi del of omega plus omega naught. pi into del of omega plus omega naught plus omega minus omega naught நம்ம rearrange பண்ணி எழுதிக்கலாம். இதே போல இது வந்து dtft of cos n omega naught. இதே போல நம்ம என்னது dtft of sin n omega naught பார்த்தோம்னா dtft of e power j omega naught n minus e power minus j omega naught n divided by 2j. One by 2j dtft of e power j omega naught n minus dtft of j omega naught n பார்த்தோம்னா dtft of sin n omega naught 1 by 2j dtft க்கு எடுத்தோம்னா 2 pi del of omega minus omega naught. இந்த டேர்ம் எடுத்தீங்கன்னா 2 minus 2 pi del of omega plus omega naught வரும். பார்த்தோம்னா 1 by 2 ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணா 5 காமனா வெளிய எடுத்துறோம். இப்போ 1 by j minus j னு உள்ள கொண்டு போயிரலாம். இப்போ j5 minus j னு இருக்கும். அப்ப இது மைனஸ் ஆகி பிளஸ் ஆகும். இப்போ del of omega plus omega naught minus del of omega minus omega naught னு வரும். இதுதான்
இந்த பேசிக் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலுக்கு டிடிஎஃப்டி எடுத்துப்போம். டிடிஎஃப்டி ஆஃப் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம். டிடிஎஃப்டி ஆஃப் டெல் ஆஃப் n கண்டுபிடிச்சிருக்கோம். பேசிக் சிக்னலுக்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சம் அதர் சிக்னல் பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடிஎஃப்டி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.